பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே சங்கீதம் 35வது வசனத்தில் என்ன சொல்கிறீங்க? இரவு நேரத்தில் அருகே முழுவதும் இருக்கும், ஆனால் காலை நேரத்திலோ மகிழ்ச்சி உண்டாகும். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறார். ஏனென்றால் நேற்று தினம் நீங்கள் கண்ணீர் விட்டதை, நீங்கள் பிரச்சனையோடு இருந்ததை, நீங்கள் வேதனையோடு இருந்ததை, என்ன செய்ய போகிறேனோ என்று அறியாமல் இருந்த அந்த சூழ்நிலையில் இயேசுவை விசுவாசித்து கர்த்தரை விசுவாசித்து நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாளை உங்களுக்கு ஜெயமாய் மாற்றுகிறார். அது எந்த நாளாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றுகிறார். ஏனென்றால் வார்த்தை சொல்கிற சங்கீதம் 121 4வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? நம்முடைய தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. ஆண்டவர் உங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய அடைக்கலம், உங்களுக்கு வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால் என்றால் என்ன என்றால், நேற்று தினம் உண்மைதான், நான் கண்ணீரோடு இருந்தேன், நாம் கவலையோடு இருந்தோம், நாம் துக்கத்தில் இருந்தோம், நாங்கள் பிரச்சனையோடு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் புறப்பட்டு போகிற இந்த காலை நேரத்தில் உங்கள் வேலைக்கோ உங்களோட என்ன பயணமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களுக்கு ஜெயமாய் மாறிவிடும். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். இன்னொரு வசனத்தில் என்ன சொல்கிறதுனா, சங்கீதம் 118வது வசனத்தில் என்ன சொல்கிறதுனா, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினார், இதிலே நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆண்டவர் உண்டு பண்ணின இந்த நாளிலே நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிங்கள், உற்சாகமாய் இருங்கள். ஆண்டவர் எல்லாவற்றும் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றிவிட்டார். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நம்முடைய தேவன் அவர் உண்மை உள்ளவர். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். புறப்பட்டு போங்க. ஜெயம் உங்களுடையது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. See you all soon.